பாடா! எப்படியோ சுனிதா வில்லியம்ஸ் வந்து வெற்றிகரமாக பூமிய வந்து அடைஞ்சுட்டாங்க. இப்படின்னு சொல்றதோட, பாதுகாப்பா வெற்றிகரமா வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்றது சாத்தியங்க. அதாவது காரணம் கேட்டோம்னா, இந்த விண்வெளியிலேருந்து இங்க கீழ பூமிக்கு வரதுக்குள்ள பல சவாலான ஒரு விஷயம் கடந்திருக்கிறாங்க. உதாரணமா சொல்ல போனோம்னா, அதாவது இந்த அ ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த பிரிஞ்சு இந்த விண்கலம் வந்துட்டுருக்குங்க. அதாவது நேத்து. வரும்போது பார்த்தோம்னா, அந்த பூமியோட அட்மாஸ்பியர் அதாவது இந்த வளிமண்டலத்துக்குள்ள நுழையும்போது, பல ஆபத்தான ஒரு கட்டங்கள்லாம் தாண்டி ஆவணுங்க. கரெக்ட்டா அந்த வளிமண்டலத்துக்கு உள்ள வரவுடனே, இந்த நாசா விஞ்ஞானிகளுக்கும், இந்த விண்கலத்துக்கும் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்க. சரி, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம்னா, அப்புறம் தான் சொல்றாங்க, இல்லைங்க இது எப்பயுமே நடக்கிற ஒரு நிகழ்வு தான். அதாவது பூமியோட அட்மாஸ்பியர் பக்கம் வந்தோனே, இது மாரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் சரி சொன்ன பின்னாடி மறுபடியும் கொண்டு வராங்க. அதாவது விண்கலம் வந்து பூமியை நோக்கி வரும்போது 27,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருதுங்களா, இதனால வந்து இந்த விண்கலம் பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சுங்க. அதாவது வெப்பநிலை ஆயிடுச்சுங்க. சுமார் 1927 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அந்த விண்கலம் மேல உள்ள தகடுக்கு உருவாயிருக்குங்க. இதனால இந்த தகடுலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே செந்நிறத்தில, பொன்னிறத்தில காணப்பட்டுருங்க. அதாவது தகரம் வந்து நம்ம அனல்ல பட எப்படி இருக்கும், அந்த செவந்து போற மாரி ஆயிடுங்க. அதே மாரி காட்சியளிக்குதுங்க. இந்த இது வந்து இயற்கையாவே எப்பயுமே நடக்குமாங்க. அதாவது கீழ இறங்கும்போது அந்த ஃபோர்ஸ்ல அந்த காத்துனால, உராய்வுனால இந்த மாரி வெப்பம் ஏற்படுறது சகஜம்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வளிமண்டலத்த தாண்டி வரும்போது, இந்த பேராசூட்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க மேல. இந்த விண்கலத்துக்கு மேல அந்த பேராசூட் எல்லாம் ஓப்பன் ஆயி, அதாவது அதுக்குள்ள கேமரா வச்சுக்கிறாங்க. அந்த ஓப்பன் பண்ண உடனே அவ்வளோ அழகா காட்சியளிக்குதுங்க. அதுக்கப்புறம் மெதுவா வந்து இந்த கடல் பகுதிக்கு இந்த ஆ ஸ்ப்ளாஷ் டவுன்னு சொல்லிட்டு அந்த முறைப்படி விடுறாங்க. ஏன்னு கேட்டோம்னா, அந்த ஸ்ப்ளாஷ் டவுனுங்கிறது வந்து ஒரு பொருள வந்து நம்ம ஒரு தண்ணீல போடுறோம்னு வச்சுக்கங்க, அப்படி தெறிக்கும். அதே மாரி அந்த தெறிக்காம இருக்க நம்ம மெதுவா போடுவோம். அதே மாரி தாங்க இந்த ஸ்ப்ளாஷ் டவுனுங்கிற முறை வந்து அந்த பேராசூட் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா வேகம் குறைஞ்சு, அப்படியே கடல்ல வந்து இறக்குறாங்க. அதாவது இந்த கப்பல் மூலமா இறக்குறாங்க. இறங்குன உடனே பார்த்தோம்னா, அந்த விண்கலத்து அடியில வந்து இந்த கேமராலாம் பொருத்தியிருக்கிறாங்கல்ல நாசா. அப்புறம் இறங்கும்போது பார்த்தோம்னா, அந்த கடலுக்கு அடியில இருக்கிற டால்பின்லாம் சுத்தி இவங்கள வரவேற்கிற மாரி ஒரு ஒரு உருவத்த, ஒரு காட்சிய அமைச்சிருக்குங்க. அது வரவேற்க தான் அப்படின்னு இல்ல. அது பொதுவா ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா, அந்த இடத்துக்கு ஒரு தத்ரூவமா இது அமைஞ்சிருக்குங்க. ஒரு அருமையான ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த கப்பல் மூலமா, இந்த படகு மூலமா 4 படகு வந்து வெயிட்டிங்லயே இருந்திருக்குங்க, இவங்கள கூட்டு போறதுக்கு. இவங்க வந்து இறங்குனோனே, அந்த படகுல அவங்கள வச்சு கூட்டு போயிறாங்க. 4 பேத்தையும் பாதுகாப்பா. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அந்த இதில வந்து ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு உட்கார வச்சு படுக்க வச்சு எடுத்துட்டு வராங்க. காரணம் கேட்டோம்னா, அங்க வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கு 0% கிராவிட்டிங்க. அதாவது புவியீர்ப்பு சக்தியே இருக்காது. அங்கலாம் வந்து பறப்பாங்க. அதாவது மிதப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். நடக்க முடியாது. அவங்க திடீர்னு அவ்வளோ நாள் அங்க இருந்துட்டு இங்க வந்து பூமியில வந்து திடீர்னு நடக்க முடியாதுங்க. அது போக போக தான் அவங்களுக்கு அது பழகும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரெச்சர் மூலமா கொண்டு வராங்க ஒவ்வொருத்தரா. 3வதா தாங்க சுனிதா வில்லியம்ஸ வெளிய கொண்டு வராங்க. பூர்வீகமான அந்த குஜராத்ல பயங்கரமா ஒரு கொண்டாட்டம் இருக்குங்க. காரணம் கேட்டோம்னா, அங்க இந்த சுனிதா வில்லியம்ஸ் எப்படியோ பூமிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பல வேண்டுதல்கள், பல கோயில்கள பிரார்த்தனைகள்லாம் வச்சிருக்குங்க. இதெல்லாம் நிறைவேறின மாரி தாங்க இப்ப நடந்திருக்கு. 30 மாத காலமா அந்த விண்வெளி துறையில இந்த விண்வெளி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தாக்கு பிடிச்சிருந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை இவர சாருங்க.